நம்மளுக்கு வந்து நவம்பர் இஸ் மோஸ்ட் டிஃபிகல்ட் இயர் இந்த வருஷம். அதோடு இல்லாமல் இந்த செப்டம்பர்லேருந்து சொல்லிருக்க பீரியடில் க்ளவுட் பஸ்ட் சொல்லியிருக்கேன் இல்லையா, இயல்புக்கு மிக அதிகமாக நிலச்சரிவுகள். எந்த ஏரியாஸ்ல சார்? நம்ம தமிழ்நாடு தான். நிலச்சரிவுகள் மலை சார்ந்த இடங்கள் தானே, நிலச்சரிவுகள் மிக அதிகமாக இருக்குது. அதனால் அதுக்குண்டான தற்காப்பு நடவடிக்கைகள், அந்த வல்னரபிள் ஏரியாஸ் எதிர்பார்த்து வார்னிங் கொடுக்கறது. நான் ஸ்பெசிஃபிக்காக டேட்ஸ் கொடுத்துருக்கேன், அந்த டேட்ஸ் வார்னிங் பண்ணாலே நல்லாயிருக்கும். அப்போ லாஸ்ட் இயர் வயநாட்டில் ஆன மாதிரி சம்பவங்கள் நிச்சயமாக வாய்ப்பு கண்டிப்பாக. ஏன்னா ஊட்டிக்கு ஆல்ரெடி நிறைய வார்னிங்ஸ் இருக்கு. இப்போ ஊட்டின்னு நம்ம எடுத்துக்க வேண்டாமே, நம்ம ஊட்டியை கன்சிடர் பண்ணி வேற எங்கேயாச்சுன்னா என்ன பண்ணுறது? சரி, நம்ம என்ன, அவங்களுக்கு தெரியும் வல்னரபிள் ஏரியாஸ் எங்கே, யாரெல்லாம் வந்து சரியாக கட்டலை அப்படின்ட்டு. சரி, இன்றைக்கி வந்து அட்வான்ஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸாக அது இருக்குது. ஸோ ஒரு பில்டிங்கோட ஃபவுண்டேஷன் எது டெப்த் இருக்குது, சாயில் கண்டிஷன்ஸ் என்ன, எல்லாமே கண்டுபிடிக்க முடியும். அது சீரியஸாக பண்ணணும். இப்போ ரோடில் வந்து ஃப்ளைஓவர் கட்டுறாங்கன்னா தே டோன்ட் ஜஸ்ட் கோ அண்ட் டூ தட், தே டூ அ சாயில் டெஸ்டிங். ஸோ அந்த மாதிரியே பண்ணும்போது இப்போ பண்ணலாமே, செப்டம்பருக்கு அப்புறம் தான் சொல்லியிருக்கேன். தே ஹாவ் இனஃப் டைம். போன வருஷம் அப்படி தான் பண்ணோம்னே, வெள்ளம் இருக்குது, வெள்ளம் 23ல் கேட்கவே இல்லையே, 45,000 கோடியில் கேட்குறாங்க.